வணக்கம். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவே ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய சம்பவம் கிருஷ்ணகிரி பழையப்பேட்டை பட்டாசு கடை தீ விபத்து. இந்த தீ விபத்தில் 9 பேர் இறந்து போயிருக்காங்க, 15 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. பாரத பிரதமர், தமிழக முதல்வர் இன்னும் பல அரசியல் தலைவர்கள் இந்த தீ விபத்துக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நிவாரண நிதி இந்திய அரசு சார்பாகவும் தமிழக அரசு சார்பாகவும் அலோகேட் பண்ணியிருக்காங்க. இறந்தவங்களுக்கும் அதே மாதிரி காயமடைஞ்சவங்களுக்கும் அதற்கான நிவாரண நிதி அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சாரி கேட்கணும். அதாவது நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல கரண்ட்டில் எந்த சுச்சுவேஷன் இருக்கோ அதை வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் ஒரு விஷயம் பேசியிருந்தேன். ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த கடையோட பட்டாசு குடோனுடைய ஓனர் ரவி அவங்க 2 பசங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக நேற்று சொன்ன நியூஸை படி நான் அதை அப்படியே ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்காக சாரி. ஒரே குடும்பத்தை சேர்ந்த 3 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பட்டாசு குடோனுடைய ஓனர் ரவி அவங்க 2 பசங்க இறந்து போயிட்டாங்க. மனைவி ஜெயஸ்ரீ அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அட்மிட் ஆகியிருக்காங்க. ஸோ 3 பேர் தான் இறந்து போயிருக்காங்க. அதுக்காக நான் சாரி சொல்லிக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் பழையப்பேட்டை சேர்ந்த ரவி அவர்கள் பழையப்பேட்டை டு காட்டனப்பட்டி முருகர் கோயிலுக்கு போகிற சாலையில் ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து அந்த குடோனில் பட்டாசு குடோன் அமைச்சிட்டு வந்திருக்காரு. அந்த பட்டாசு குடோனுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா 2 மரக்கடைங்க, ஒரு வெல்டிங் ஷாப் இருந்திருக்கு. ரூல்ஸ் என்னென்னா, ஒரு பட்டாசு குடோனோ பட்டாசு கடையோ இருக்குன்னா அதை சுற்றி எந்த விதமான தீப்பற்றக்கூடிய பொருட்களோ கடையோ இருக்கக்கூடாது. இது ரூல்ஸ். பட் இப்படி இருக்கும்போது அந்த பட்டாசு குடோனுக்கு எப்படி லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னே தெரில. 2020 லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. 2024 வரைக்கும் அது வேலிடுன்னு சொல்லியிருக்காங்க. பட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வெல்டிங் ஷாப் அண்டு ஹோட்டல் இருந்திருக்கு. சாட்டர்டே மார்னிங் 9:45 பார்த்திங்கன்னா ஒரு சவுண்டு டம்முன்னு கேட்டிருக்கு. அந்த சவுண்ட் கேட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சவுண்டு, பயங்கரமான ஒரு பிளாஷான சவுண்ட் கேட்டிருக்கு. சுற்றி இருந்தவங்களாம் போய் பார்க்கும்போது அங்கே இருந்த 5 கடைங்க அப்படியே தரமட்டமாகிடுச்சு. நான் கூட நேற்று வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். சுற்றி அந்த வீடு எங்கெல்லாம் அந்த பட்டாசு கடையை வெடி விபத்து ஏற்பட்டு சுற்றி 100 மீட்டருக்கு பார்த்திங்கன்னா இருந்த வீடுகள் எல்லாத்தையுமே சேதமாகிருக்கு. அந்த வெடி விபத்து ஏற்படும் போது பட்டாசு குடோனில் இருந்த அந்த ஓனர் ரவி அவர்கள் ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. அவங்க பட்டாசு குடோனுக்கு பேக் சைடில் இருந்த வீட்டில் இருந்த ரவி அவர்களுடைய பசங்களும் இறந்து போயிட்டாங்க. அவர்களுடைய மனைவி ஜெயஸ்ரீ அவர்கள் தூக்கி வீசப்பட்டு இப்போ அவருக்கு அடிப்பட்டு கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பட்டாசு குடோனுக்கு பக்கத்தில் இருந்த ஹோட்டல் உரிமையாளர் ராஜேஸ்வரி அவர்கள் இறந்து போயிட்டாங்க. அதுக்கு பக்கத்தில் இருந்த வெல்டிங் ஷாப்பில் இருந்தால் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த மினரல் வாட்டர் அந்த குடோனில் இருந்தால் 2 பேர் இறந்து போயிட்டாங்க. இந்த வெடி விபத்தில் 9 பேர் இறந்து போயிருக்காங்க. 15 பேர் படுகாயங்களுடன் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குடோனில் இருந்தவங்களாம் அந்த வெடி விபத்து ஏற்படும் போது 200 மீட்டருக்கு தூக்கி வீசப்பட்டிருக்காங்க. அங்கே சுற்றி இருந்த கூரைகள், அந்த வண்டிங்க எல்லாமே சேதமாயிருக்கு. மேற்கூரைகள்லாம் பார்த்திங்கன்னா வெடி விபத்து ஏற்பட்டு ஒரு 300-400 மீட்டருக்கு தள்ளி போய் விழுந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு எஃபெக்ட். அது மட்டும் இல்லாமல் அந்த வெடி விபத்து ஏற்பட்ட ஒரு 100 மீட்டருக்கு பார்த்திங்கன்னா வீடுகளில் பயங்கரமான சேதம் ஏற்பட்டிருக்கு. கண்ணாடிலாம் கிராக் விழுந்திருக்கு. ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் அங்கே இருக்க மக்கள்கிட்ட நம்ம கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த வெடி விபத்து ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஹோட்டல் கடை பக்கத்தில் ஹோட்டலில் சமையல் செய்கிற அந்த கேஸ் லீக் ஆகி அது மூலமாக தான் இந்த வெடி விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. நிபுணர்களும் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒரு பட்டாசு கடை வெடி விபத்து ஏற்பட்டால் அந்த பட்டாசு கடைக்கு சேதம் ஏற்படும், பக்கம் இருக்க கடைக்கு சேதம் ஏற்படும். இந்த பட்டாசு கடை வெடி விபத்து ஏற்பட்டு 7 கடைக்கிட்ட தரமட்டமாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் நம்ம மக்கள்கிட்ட கேட்கும்போது, இந்த பட்டாசு குடோனில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பட்டாசு கடை வச்சுருக்காங்க. ஒரு பட்டாசு குடோனில் இந்த அளவுக்கு தான் லிமிட்டடாக தான் பட்டாசு வைக்கணுன்றது ரூல்ஸ். பட் அதுக்கு மீறி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பாறைகள், மலைகளை வெடிக்கிற இந்த நாட்டு வெடிகுண்டு இங்கே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் சொல்கிறாங்க. இந்த நாட்டு வெடிகுண்டை இங்கே பதுக்கி வச்சதுனால தான் இங்கே ஃபயர் ஏற்படும் போது இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு அங்கே சுற்றி இருக்க மக்கள்லாம் சொல்கிறாங்க. சுற்றி இருக்க மக்கள்லாம் இந்த பட்டாசு குடோனில் நாட்டு வெடிகுண்டுகள் வச்சுருந்தாங்க. அளவுக்கு அதிகமாக பட்டாசுகள் வச்சுருந்தாங்க. பட்டாசு குடோன் பக்கத்தில் வெல்டிங் மிஷின் இருந்துச்சு, மரக்கடைகள் இருந்துச்சு, ஹோட்டல் கடைகள் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசன் சொன்னாலும் பட் ரிசல்ட் 9 பேர் இறந்து போயிருக்காங்க. லைசன்ஸ் வாங்கின ஒரு பட்டாசு குடோனில் வெடி விபத்து ஏற்படுதுன்னா அப்போ லைசன்ஸ் கொடுக்கும்போது அங்கே ப்ராப்பராக செக் பண்ணாதது தான் முக்கியமான காரணம். இந்த வீடியோ மூலமாக நம்ம என்ன கேட்டுக்கிறோம்னா, இனிமேலையாவது தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இல்லை இந்தியாவில் ஆகட்டும் எந்த ஏரியாவிலையாவது பட்டாசு குடோனுக்கோ பட்டாசு கடைக்கோ லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா சுற்றி எந்த விதமான தீப்பற்றக்கூடிய பொருட்களோ கடையோ இருக்கான்னு ப்ராப்பராக செக் பண்ணி அதுக்கப்புறம் லைசன்ஸ் கொடுக்கணும். இனிமேல் நம்ம கிருஷ்ணகிரியிலே ஆகட்டும் இல்லை நம்ம தமிழ்நாட்டிலே ஆகட்டும் இன்னொரு பட்டாசு கடை வெடி விபத்து இனிமேல் நடக்கவே கூடாது.